Hello everyone, I am Manish from VV Infotech Tally. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாப் காஸ்ட்டுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் என்ட்ரி எப்படி மேக் பண்றது நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப் காஸ்ட்னா என்ன, ஜாப் காஸ்ட்டுக்கான மாஸ்டர்ஸ் கிரியேஷன் நம்ம எப்படி பண்ணுங்கிறத டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோல 2 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோஸ் செக் பண்ணிட்டு இந்த வீடியோ நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கான வீடியோஸான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம வெட்டிங் ப்ராஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் மேக் பண்ண போறோம். இதுக்கு நான் எக்ஸல்ல ஒரு டேட்டா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஈவென்ட் பிளானிங்காக 2 லேக் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நம்ம ரிசீவ் பண்றோம். அண்ட் தென் வென்யூ ரெண்டல் காஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்டுக்கான பேமெண்ட் நம்ம போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டிங்காக தேவையான ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோங்கிற ஒரு ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி நம்ம போடுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடைசியாக அதுக்கு நம்ம ஒரு சேல்ஸ் என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டு நமக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் டேலியில் போயிட்டு வவுச்சர்ஸில் F7ல ஜேர்னல் என்ட்ரி நான் போஸ்ட் பண்ணணும். ஸோ யாருக்கு அப்படின்னா கிளைண்ட் ஏங்கிறவங்களுக்கு 2 லேக் அப்படிங்கிற அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், ஆன் அக்கௌண்ட்டை கொடுத்துட்றேன். ஈவென்ட் பிளானிங் ஃபீஸ்க்கான சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக நம்ம வந்து வாங்க போகிறோம். ஸோ ஈவென்ட் பிளானிங் நான் கொடுத்துட்றேன். ஐட்டம்ஸ் நான் எதுவும் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. நேம் ஆஃப் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுங்கிற காஸ்ட் சென்டரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வென்யூ ரெண்டல் சார்ஜஸ்க்கு வென்யூ ரெண்டல் காஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி போஸ்ட் பண்ணணும். ஸோ எஃப்ஐ கொடுத்து நான் பேமெண்ட் கொடுக்குறேன். அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பேங்க்ல டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காகனா வென்யூ ரெண்டல் காஸ்ட்டுக்காக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 30,000. ஸோ நான் கொடுக்க போகிற காஸ்ட் சென்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் எங்க இருக்குல்ல தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் அண்ட் அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் கீழே வச்சுட்டு ஆர்டிஸ்ட்கான பேமெண்ட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும். எவ்வளோ பேமெண்ட் அப்படின்னா 15,000. இதையுமே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ என்னென்ன பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம் அண்ட் இன்டெலிஜென்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். பட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்றோம். அதுல அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளவு போகுதுங்கிறத நம்ம கொடுக்கணும். நான் 15 நம்பர்ஸ் அண்ட் 7 நம்பர்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் வந்து அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக நான் இது கொடுக்குறேன். ஸோ எஃப்ஐ கொடுத்து பர்ச்சேஸ்ல உங்களோட இன்வெஸ்ட் நம்பர் நீங்க கொடுத்துக்கலாம். நான் 199 நான் கொடுத்துட்றேன். பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையர்ல இருந்து நமக்கு வந்து ஐட்டம் ரிசீவ் ஆகுது. ஸோ என்ன ஐட்டம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். லொக்கேஷன் வந்து நான் மெயின் லொக்கேஷன்ல போட்டுறேன். அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் எடுக்கும்போது மட்டும் நான் வந்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் 15 குவான்டிட்டிஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்றேன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 13,500. சரி, 1,350. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20,250 ஆகுது. இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன்ல போட்டுட்டு குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7 நம்பர்ஸ். இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ டோட்டல் 70,000 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கான டேக்ஸ் ரேட் கொடுத்துட்டு இந்த பில்லை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு நான் எந்த ஒரு ஈவ பில்லும் இன்வெஸ்ட் எடுக்க போறது இல்லை. ஸோ நான் நோ கொடுத்துட்டு இந்த பில் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டுட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குங்கிற ஸ்டாக் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நான் F10 அதர் வவுச்சர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்க ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர்ல நம்ம ஆல்ரெடி வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபருங்கிற வவுச்சர் கிளாஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த வவுச்சர் கிளாஸ்க்குள்ள நான் போய்க்கிறேன். ஸோ டெஸ்டினேஷனுங்கிறது எங்க நமக்கு அந்த லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுங்கிறது நான் கிளைண்ட் ஏங்கிறது நான் கொடுத்துட்றேன். என்ன ஐட்டம்ஸ். ஸோ ஃப்ளவர் மெயின் லொக்கேஷன் குவான்டிட்டி 15 நம்பர்ஸ் அண்ட் தென் இன்டெலிஜென்ட் லைட்டிங் சிஸ்டம்ஸ் மெயின் லொக்கேஷன் 7 நம்பர்ஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஐட்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம்.
அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு சேல்ஸ் என்ட்ரி நம்ம போடணும். வவுச்சர்ஸ்ல F8 கொடுத்துட்டு சேல்ஸ் என்ட்ரி எந்த பார்ட்டிக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது நான் கிளைண்ட் ஏக்கு தான் நம்ம பண்றேன். ஸோ அதனால கிளைண்ட் ஏங்கிறத நான் கொடுத்துட்றேன். எந்த லெட்ஜர் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா டெக்கரேட் சேல்ஸ். ஏன்னா நான் டெக்கரேட் சேல்ஸ் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை போஸ்ட் பண்ண போறேன். ஸோ டெக்கரேட் சேல்ஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். என்னென்ன ஐட்டம்ஸ்? ஃப்ளவர்ஸ். கிளைண்ட் ஏங்கிற லொகேஷன்ல இருந்து நான் ஐட்டம் எடுக்க போறேன். 15 நம்பர்ஸ். இதுக்கான ரேட் வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண ரேட்டே நான் கொடுத்துறேன் 1350. இதுக்கப்புறம் இன்டெலிஜென்ட் ஐடி சிஸ்டம்ஸ். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் ஏங்கிறது. குவான்டிட்டி 7 நம்பர்ஸ். இதுக்கான பர்ச்சேஸ் ரேட் 10,000. நான் அதுவே சேல்ஸ்க்கும் நான் கொடுத்துறேன். கொடுத்துட்டு டாக்ஸ் ரேட் நம்ம கொடுத்துடலாம். இதுக்குமே நான் இன்வாய்ஸ் எதுவும் எடுக்க போறதில்ல. ஸோ நான் கொடுத்துட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுது நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்க ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில ஜாப் ஒர்க்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். போனோம் அப்படின்னா எந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கேட்வே ஆஃப் டேலியில ஆல்ட் ஜி கொடுத்தீங்கன்னா கோட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அங்க நம்ம ஜாப் காஸ்ட்டுங்கிறத நம்ம ஜாப் ஒர்க்குங்கிறத நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் வந்துடும். இங்கே நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஆல்ட் F5 கொடுத்து டீட்டெயில் செக் பண்ணீங்க அப்படின்னா எது எதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ நெட் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். நீங்க டேலி பேசிக்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விவி இன்ஃபோடெக்கோட 99 ருபீஸ் கோர்ஸ்ல நீங்க கத்துக்கலாம். அது கூட உங்களுக்கு சர்டிபிகேட்டும் இன்க்ளூட் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அது எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்கலாம். கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நமக்கு விவி இன்ஃபோடெக்கோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு ஒரு காலம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு Q&A செஷன் வரும். அதுக்கப்புறம் நமக்கு சர்டிபிகேட்டும் நமக்கு எடுத்துக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு விவி இன்ஃபோடெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் போற வீடியோஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகி வரும். உங்களுக்கான கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல தாராளமா கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.